ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் அது சரியில்லை இது சரியில்லை நீ அழுததெல்லாம் போதுன்னு தான் இப்போது உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன். இப்போது நான் காமிச்ச இந்த தேதி தான் உன் வாழ்க்கையில் மாற்றம் நிகழக்கூடிய அற்புதமான தேதியாக இருக்க போகுது. அதாவது நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்ற போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும்படி நான் அதிசயம் நிகழ்த்த போகிறேன் என் செல்வமே. இத்தனை நாளாக உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உண்மையான நேர்மையான நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய நீ உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக மாறுவதை பார்க்க போகிற. இத்தனை நாளாக அது சரியில்லை இது சரியில்லைன்னு கவலைப்பட்ட அழுத நீ இப்போது எல்லாமே சரியாக அழகாக மாறுவதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கத்தான் போகிறாய் என் செல்வமே. அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக உயர்வாக அழகானதா அற்புதமானதாக மாற்ற போகிறேன். அதற்கேற்ற அதிசயமும் நிச்சயமாக நடக்கத்தான் போகுது. எப்போவுமே எல்லா மனிதர்களையும் நம்பி ஏமாந்து போனினா அது உன்னுடைய தப்பு தான். ஏன்னா நேர்மைங்கிறது ஒரு மிக மிக அரிதான பொக்கிஷம். அதை கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்த்தினா ஏமாந்து தான் போவ. எப்போதும் எல்லாருமே உண்மையாக நேர்மையாக இருப்பாங்கன்னு நினைக்காம நீ தான் மனிதர்களையும் அவர்களது வாழ்க்கை சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் யாருமே பிறக்கும்போது தப்பானவங்களா குற்றவாளிகளாக பிறக்கலை தான். ஆனால் சூழ்நிலை அவர்களை அப்படி மாற்றக்கூடியதாக இருக்குதல்லவா. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் மாற மாட்டேன், நான் உண்மையாக நேர்மையாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய லட்சத்தில் ஒரு சில மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படி இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை மேம்படவும் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கவும் நீ உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த தயாராகு. இப்போதே உன் அப்பன் முருகன் உன் சிந்தனைகளுக்கும் உன் நேர்மைக்கும் உண்மைக்கும் ஏற்ற பரிசை உன் கைகளில் கொடுத்துட்றேன். உன் சிந்தனையை நீ சரியாக அமைச்சுக்கிட்டினாலே உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைச்சிடும். எப்போதும் எல்லா விஷயங்களும் தப்பாகவே நடந்தாலும் எதிர்மறையாகவே நடந்தாலும் கூட நீ எல்லாத்தையும் நேர்மறையாக சரியானதாக நல்லதாக நினைக்க பழகு. நீ எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக சிந்தனை செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும். வாழ்க்கையில் யாராவது உன்கிட்ட வந்து நீலாம் என்னத்தை சாதிச்சு கிழிச்சான்னு கேட்டாங்கன்னா தைரியமாக சொல்லு, என்னை நம்பினவங்க யாரையுமே நான் ஏமாத்தலை. என்ன வேணா பல பேர் ஏமாத்திருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், துரோகம் செஞ்சுருக்கலாம் எனக்கு. ஆனால் நான் ஒருபோதும் யாரையும் ஏமாற்றியதோ துரோகம் செய்வதோ கிடையாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் யாரையும் கஷ்டப்படுத்தியது கிடையாது. அதுவே கூட நான் வாழ்க்கையில் செஞ்ச சாதனை தான்னு நீ தைரியமாக சொல்லலாம் என் செல்வமே. ஏன்னா அந்த அளவுக்கு நீ உண்மையாக நேர்மையாக இருந்திருக்க. அப்படிப்பட்ட உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுதானே ஆகணும். ஒரு அப்பனாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நேற்று வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் நீ நினச்சி நடக்காமல் போயிருக்கலாம். நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்காம இருந்த விஷயங்களையும் நீ இழந்திருக்கலாம். ஆனால் இழப்புகளை எல்லாம் மறந்துட்டு இனி பெறப்போகும் வெற்றியை எதிர்கொள்ள தயாராகு. உன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு கவலைகளை மறந்துட்டு என்னை நோக்கி முருகா முருகான்னு நீ வரும்போது உன் வாழ்க்கைக்கான ஏணியாக நான் இருந்து உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பேன். உன்னுடைய உழைப்பும் பக்தியும் நீ செய்த முயற்சியும் நீ பட்ட கஷ்டமும் சேர்ந்து தான் இப்போது உன்னை உயர்த்த போகுது. நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, நீ யாருங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பல அதிசயத்தை நான் நடத்த போகிறேன். இனிமே நீ யார்கிட்டையும் போய் எதை பற்றியும் கேள்வி கேட்க வேணாம். உன்னுடைய செயல்களில் நீ சரியாக களமிறங்கு. நீ செய்யக்கூடிய செயலும் நீ வாழக்கூடிய வாழ்க்கையும் நீ யாருங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் என் செல்வமே. யாருக்காக நீ எந்த உதவியை செஞ்சாலும் நம்மளை பெருமையாக நினைப்பாங்கன்னு வீண் பெருமைக்காக எதையும் செய்யாதே. உன் மனது நிறைவுக்காக உனக்கு பிடிச்சதை நீ பெருமையோடு செஞ்சினா அது உனக்கு இன்னும் சீரும் சிறப்பையும் பெற்றுத்தரும். அடுத்தவங்க பாராட்டுவாங்க, அடுத்தவங்க நம்மளை பெருமையாக பேசுவாங்கன்னு நினைக்காம உன் மனசு சந்தோஷத்துக்காகவும் மன நிறைவுக்காகவும்
மற்றவர்களுக்கு நீ செய்யக்கூடிய உதவிகளும் நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பெருமைப்படுத்தும். யார் உன் மனசை காயப்படுத்தினாலும் நீ அங்கே கலங்கி நிற்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வாழ்க்கை நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ எங்கே அதிகம் காயப்படுகிறாயோ அங்கேருந்து தான் உன் வாழ்க்கைக்கான பாடமே தொடங்குது. நீ என்ன செஞ்சாலும் அது நிச்சயமாக உனக்கு திரும்ப கிடைக்கும். அதனால தான் எப்போவுமே நல்லதையே செய்யன்னு மறுபடியும் நான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பத்தை எல்லாம் தூரமாக வச்சுட்டு இன்பத்தை அடைவதை மட்டுமே எதிர்நோக்கி உன் மனசில் நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் செய்யும்போது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். யாராவது ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக நீ தேடி போய் உதவி செய்யும்போது அந்த உதவிக்கான பலனும் நன்மைகளும் புண்ணியங்களும் பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ செஞ்சதினவோ சின்ன உதவி தான், ஆனால் அவசரத்துக்கு நீ உதவி செஞ்ச பற்றியா, அதற்குரிய பலனையும் பரிசையும் பொக்கிஷமாக உன் வாழ்க்கையில் நானே வந்து கொடுப்பேன் என் செல்வமே. உன் பழைய வாழ்க்கைக்கு, நீ சின்ன பிள்ளையாக இருந்த காலத்துக்கு, உன் சிறு வயசு வாழ்க்கைக்கு, சந்தோஷமாக நிம்மதியாக இருந்த அந்த காலத்துக்கு உன்னால் திரும்ப போக முடியாது. இனி வரும் காலங்களில் உன் வருங்காலம் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்காக தான் கவலைப்படுற? கடந்த காலத்துக்கு போக முடியாது, எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த நிகழ்காலத்தில் இருக்கும் வாழ்க்கையவாது சந்தோஷமாக அனுபவித்து ரசித்து வாழ தயாராகு. உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதையும் உயர்த்துவதையும் எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் என் பொறுப்பில் விட்டுட்டீனா அனைத்தையுமே சிறப்பாக நான் செஞ்சு முடிச்சிடுவேன் அல்லவா. இனிமே என் அன்பு பிள்ளையாகி நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன நடந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள், என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையில் தானே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு வர்ற. அப்படி இருக்கும்போது உன்னுடைய அந்த நம்பிக்கையை நிஜமாக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா. எல்லாம் சரியாயிரும், நான் உனக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனைத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன். அடுத்தவனுக்கு கொடுத்து உதவி செய்யணுன்ற அந்த மனநிலையும் அந்த மனசும் உனக்கு இருக்கிறது பெரிய விஷயம். நீ எவ்வளவு கொடுக்குறங்கிறத நான் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். நீ கொடுக்குறியா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு உனக்கு இருக்குதான்னு தான் நான் பார்ப்பேன். இப்படி நீ சின்ன சின்ன உதவிகளை செய்வதன் மூலமாக உன் வாழ்க்கையை சொர்க்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா. இந்த உலகத்தில் நீ வேணும்னா பணம் தான் பெருசு நினைக்கலாம். ஆனால் பணக்காரன் எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் எவன் அவன் உயிரை எடுக்க வரும்போது நான் உனக்கு காசு கொடுத்துட்றேன்னு சொல்லி எவனுக்கே பணம் கொடுத்து உயிரை காப்பாற்றிக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே பணக்காரன் இல்லை. ஒருவன் எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் கோடியாக சம்பாதிச்சு சேர்த்து வச்சாலும் அவனுக்குரிய காலம் வரும்போது இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போய் தான் ஆகணும். ஏன்னா பணங்கிறது இந்த உலகத்தில் மட்டும்தான் செல்லுபடியாகிற பொருளாக இருக்குது. வேறு எந்த உலகத்திலும் இந்த பணத்துக்கு மதிப்பில்லை. அப்படிப்பட்ட இந்த பணத்தை நீ ஏன் பெருசாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினைக்கிற? பணங்கிறது எந்தெந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கலாம், ஆனால் அது கூட அளவோடு இருந்தால் போதும். 7 தலைமுறைக்கும் அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிச்சு சொத்து சேர்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உன் தேவைக்காக, உன் செலவுக்காக, உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக நீ சம்பாதிச்சா போதும். இந்த உலகத்தில் காசு பணம் சம்பாதிக்கிறது தான் பெருசு நினச்சிக்கிட்டு எல்லாரும் எல்லா சூழ்நிலைகளிலும் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு அடுத்தவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தாவது தான் சம்பாதிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இப்படி அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுத்து நான் நல்லா வாழ்ந்தா போதும்னு நினைக்கிற மனிதர்களை நான் எப்படி நிம்மதியாக வாழ விடுவேன்? உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அதை நிச்சயமாக உன் கைகளில் நான் கொடுக்க தான் போகிறேன். உன் வாழ்க்கையிலையும் நான் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வருவேன்னு என்னை நம்பு. பணம்தான் உலகம்னு நினைக்கிற சில மனிதர்களிடம் போய் சொல்லு. இந்த பூமியை தவிர வேறு எங்குமே பணம் செல்லுபடி ஆகாது. ஆனால் நல்ல எண்ணமும், அடுத்தவங்களுக்கு செய்கிற தான தர்மமும், நல்ல குணமும் 7 ஜென்மத்துக்கும் இந்த 32 உலகத்துக்கும் துணையாக வரும்னு அதை நீ மற்றவங்களுக்கு சொல்கிறதோடு மட்டும் இல்லை, உனக்குள்ளேயே சொல்லிக்கோ. காசு பணம் சம்பாதிக்கிறதுன்றது முக்கியம்தான், அவசியம்தான். ஆனால் அதை விட அவசியம்னா
7 ஜென்மத்திலும் உனக்கு துணையாய் வரக்கூடிய புண்ணியங்களை நீ சம்பாதிக்கிறது தான். நல்ல காரியங்களை செஞ்சு மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு நீ செய்கிற நன்மைகள் எல்லாம் உனக்கு புண்ணியமாக வந்து சேரும்படி புண்ணியத்தை சம்பாதிச்சு வச்சுக்கோ. தனக்கு ஒரு தேவை இருந்தால் மட்டும் உன்னை தேடி வரக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில், தேவைகள் முடிஞ்சதும் உன்னை தூக்கி எறியக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ எப்போதும் சுயமரியாதை விட்டு கொடுக்காம நடந்துக்கோ. தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வந்து உன்கிட்ட பேசுகிறாங்க, ஆகா ஓஹோன்னு பாராட்டுறாங்கன்னா அவர்களை உன் அருகில் நெருங்கக்கூட விடாதே என் செல்வமே. எந்த இடத்திலும் உன் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டு கொடுக்காம நீயாகவே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பிள்ளையாக, உன் முடிவை சொல்லக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். நீ எப்படி இருக்கணும், நீ என்ன செய்யணும், நீ எப்படி வாழணுங்கிறத நீ தான் முடிவு செய்யணுமே தவிர அடுத்தவன் கிடையாது. யாருடைய அடக்குமுறைக்குள்ளும் நீ அடங்கி போகாதே. இப்படி தான் இருக்கணும், நீ அப்படி தான் செய்யணும்னு யார் சொன்னாலும் அதை கேட்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் சமம்தான். எல்லா பிள்ளைகளும் எனக்கு ஒன்றுதான் என் செல்வமே. உன்னுடைய கனவெல்லாம் நனவாகாது. உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு யார் சொன்னாலும் அதை நீ காது கொடுத்து கேட்காதே. ஏன்னா நீ முயற்சி செய்கிற, நீ கஷ்டப்படுற, நீ உழைக்கிற, நீ சம்பாதிக்கிற. அப்படி இருக்கும்போது உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் உன்னால் முடியாத காரியம்னோ உனக்கு நடக்காத விஷயம்னோ எதுவுமே இல்லை என் செல்வமே. நிச்சயமாக உன்னுடைய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி கொடுத்து உன்னை நான் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். இந்த உலகத்தில் நீயும் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழணுன்ற முடிவோடு வாழ பழகு. ஏன்னா ஒரு நிமிஷம், ஒரு நாள் உன் வாழ்க்கையில் கடந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் அது உனக்கு திரும்பி வரப்போகிறதில்ல. வாழ்க்கை எந்த விஷயத்திலும் உனக்கு மறுவாய்ப்பு தராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அன்னன்னைக்கு வாழ்க்கையில் அவ்வப்போது கிடைக்கும் சந்தோஷங்களையும் நல்லது விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு வாழ பழகு. பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரே வழி கிடையாது. பெரும்பாலான சூழ்நிலையில் வேணும்னா ஒரு மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு அவனுக்கு மற்றவங்க மதிப்பு கொடுக்கலாம். ஒரு மனிதன் சூழ்நிலைகளின் காரணமாக அவனுடைய பணத்தை அடிப்படையாக வச்சு மனிதன் மதிப்பிடப்படுகிறான் என்பது தவிர்க்க முடியாத உண்மையாக இருந்தாலும் நீ ஒருபோதும் அப்படி நடந்துக்காத. ஒரு மனுஷனுடைய குணத்தையும் மனசையும் தான் பார்க்கணுமே தவிர அவன்கிட்ட இருக்க பணத்தை பார்க்கக்கூடாது. வாழ்க்கைங்கிறது இப்போது உனக்கு பல கஷ்டங்களையும் சோகங்களையும் கொடுத்திருந்தாலும் நீ சோர்வடைந்து போகாதே. கூடிய சீக்கிரம் நான் சொன்ன இந்த தேதியில் நீ சற்றும் எதிர்பாராத பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்த தான் போகிறேன். நிச்சயமாக நான் உனக்கு செய்வதெல்லாம் நல்லதாகவும் நன்மை தரக்கூடிய விதத்திலும் தான் இருக்குங்கிறத நீ உணர்ந்து கொள்ளும் விதமாக உனக்கு நான் நல்லது செய்வேன். ஓம் முருகா போற்றி போற்றி போற்றி.